கடந்த 5 ஆண்டுகளில் ஒன்றிய அரசு மாநில பேரிடர் நிவாரணத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு 6013 கோடி ரூபாயை மட்டுமே ஒதுக்கியது. ஆனால் தமிழ்நாடு அரசு 15,173 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. இது குறிப்பிடத்தக்கது. இவ்வகையில் பேரிடர் மேலாண்மை பணிகளுக்கென தமிழ்நாடு அரசு கூடுதலாக 9,160 கோடி ரூபாய் நிதியை செலவிட்டுள்ளது. வணிகர் நலன். இந்த அரசு உறுதியளித்தபடி பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறையும் வகையில் பெட்ரோல் மீதான வரி 2021 ஆண்டு முதல் குறைக்கப்பட்டது. வணிகர்கள் பயனடையும் வகையிலும் முந்தைய சட்டங்களின் கீழான வரி நிலுவைகளை வசூல் செய்திடவும் நடைமுறைப்படுத்தப்பட்ட சமாதான திட்டத்தின் கீழ் 50,000 ரூபாய்க்கு மேல் நிலுவைத் தொகை இருந்த 13,118 இனங்களில் மொத்த கேட்பு தொகையில் 772 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டு 250 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த காலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட 6 சமாதான திட்டங்களுடன் ஒப்பிடுகையில் அதிகபட்ச வசூலான திட்டமாகும். மே திங்கள் 5ஆம் நாள் வணிகர் தினமாக இந்த அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு வணிகர் நல வாரியத்தின் மறைந்த உறுப்பினர்கள் குடும்பத்திற்கு வழங்கப்படும் குடும்ப நல உதவித்தொகை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் அந்த வாரிய உறுப்பினரின் நலனுக்காக திருமண உதவித்தொகையாக 10,000 ரூபாய் மற்றும் விபத்துக்கால இழப்பீட்டு உதவித்தொகையாக 25,000 ரூபாய் வழங்கும் 2 புதிய நலத்திட்டங்கள் நமது அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. உறுப்பினர்களின் வணிக தளங்களில் ஏற்படும் தீ விபத்திற்கு வழங்கப்பட்டு வரும் இழப்பீட்டு உதவித்தொகை 20,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டு உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.